விஷாலுக்கு தைரியம் இருந்தால் போய் செருப்பால் அடிக்கட்டும். தைரியம் இருந்தால் போ, நீ ஒரு ஆம்பளைனா நீ போய் அடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நடிகை ராதிகா சரத்குமார் விஷால் பிரஸ் மீட்டில் பேசினதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பேசியிருக்காங்க. மலையாள சினிமாவில் நடிகைகளுக்கு நடக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை, பாலியல் தொந்தரவுகள் பற்றி ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியிட்டதை தொடர்ந்து அங்கே மோகன்லால் உள்ளிட்ட மொத்த நடிகர் சங்கமே கூண்டோட ராஜினாமா பண்ணிட்டாங்க. மேலும் நடிகர் மம்முட்டி, மோகன்லால் மாதிரி இருக்கிற பெரிய பெரிய நடிகர்களே பாலியல் பிரச்சனை பற்றி வாயே திறக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் நடிகர் சங்க தலைவராக இருக்கிற நடிகர் விஷால் கிட்ட நேற்று இது பற்றி செய்தியாளர்கள் கேள்வி கேட்டிருந்த நிலையில் விஷால் சினிமாவில் நடிக்க யாராவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி கேட்டாக்கா அந்த இடத்துலயே அந்த நபரை செருப்பை கலட்டி அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மதிக்காம ஒரு பெண்மணியை அவங்கள பயன்படுத்திக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாப்புல. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பெண்மணிக்கு மன தைரியம் வேணும். அந்த பெண்மணி செருப்பால் அடிக்கணும் அந்த மாதிரி ஆளுங்களை. அதுதான் நான் சொல்லுவேன், வேற ஒண்ணுமே இல்லை. இது பற்றி சோசியல் மீடியாவில் அதிகமாக விமர்சனம் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நடிகை விஷால் சொன்ன மாதிரி ஒருத்தரை அடிச்சிட்டா அதுக்கப்புறம் அந்த நடிகைக்கு ஏற்படுற பிரச்சனைகளை யார் பார்ப்பாங்க? நடிகர் சங்க தலைவர் பொறுப்பில் இருக்கிற விஷால் இப்படி சொல்லலாமா? பாலியல் குற்றச்சாட்டுகள் மற்றும் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனைகளை சொல்கிற நடிகைகளுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கறது தானே தலைமையில் இருக்கிறவங்களுடைய பொறுப்பு அப்படின்னு கேள்வி கேட்டு வராங்க. இந்த நிலையில் இது பற்றி நடிகை ராதிகா சரத்குமார் தந்தி டிவிக்கு பிரைவேட்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஷால் பேசினது கொஞ்சம் கூட சரி கிடையாது. விஷால் ஒரு பொறுப்பில் இருக்கார், அவர் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பேசணும். இன்றைக்கி காலையில் நான் செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 4 பேர் வீடியோவில் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு பத்திரிகையாளர்கள் கூட கிடையாது. ஆனால் அவங்க நடிகைகள் எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நடிகைகள் பற்றி அவதூறாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள போய் விஷால் செருப்பால் அடிப்பாரா? அவர் அப்படி பண்ணால் நானும் விளக்கமாத்த எடுத்துகிட்டு வரேன். தைரியம் இருந்தால் போய் அடிக்கட்டும். நீ ஒரு ஆம்பளை தானே, போய் அடி, நானும் கூடவே வரேன். நீ போய் செருப்பால் அடின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு தலைவர் பேசுகிற பேச்சே கிடையாது. சில வருடங்களுக்கு முன்னாடி சிங்கர் சின்மயி வைரமுத்து மேலே குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்னு யாரும் காது கொடுத்து கூட கேட்கல. அதுக்கப்புறமா சின்மயோட நிலைமை என்னாச்சு? அவங்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. ஒரு பொண்ணு பாலியல் பிரச்சனையை சொன்னால் ஏன் இவ்வளோ நாள் கழித்து சொல்கிற, அப்பயே சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு அவன் மேலேயே பழியை திருப்பி போடுறாங்க. இதே போல் ஒருத்தர் பாலியல் பிரச்சனையை வெளியே சொன்னால் அவங்களோட வாழ்க்கையை அப்படியே முடிச்சும் விட்டுறாங்க. தைரியமாக சொல்லுங்கள், உங்களோட துணைக்கு நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறத பதவியில் இருக்கிறவங்கள தான் சொல்லணும். ஆனால் அதை தட்டி கழிக்கிற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னும் நான் ஒரு தடவை கேரளாவில் ஷூட்டிங்கில் இருந்தேன். அப்போது சிலர் கூட்டமாக ஏதோ வீடியோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்தேன். அவங்க பார்த்துட்டு இருக்கிறது வீடியோ அப்படிங்கிறத கடந்து போகும்போது கவனித்தேன். படக்குழுவினரை உடனே கூப்பிட்டு அவங்க என்ன வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னு விசாரிக்க சொன்னேன். கேரவனில் ரகசியமாக கேமராக்களை பொருத்தி நடிகைகள் ட்ரெஸ் மாற்றுற காட்சியை வீடியோக்களாக பதிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த வீடியோக்களை அங்கே ஷூட்டிங்கில் இருக்கிற நடிகர்கள் ஒன்றா உட்காந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சம்பவங்களை நான் பல தடவை நேரில் பார்த்துருக்கேன். அதனால தான் நான் பயந்து போய் ஹோட்டலில் ரூம் எடுத்து அங்கே போய் தான் நான் ட்ரெஸ் மாற்றிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவேன். அதுக்கப்புறமா நானே பல தடவை எனக்கு தெரிஞ்ச நடிகைகள் கிட்ட கேரவனுக்குள்ளே போயிட்டு வரும்போது கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஷூட்டிங் அப்போ நிறைய நடிகைகளுடைய ரூம் கதவை பலர் தட்டுறதை நான் பார்த்துருக்கேன். பல பெண்கள் இதே மாதிரி தொந்தரவுகள் தாங்காமல் என்னோட ரூமுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்ட தருணங்களும் இருக்குது. இன்றைக்கி சில நடிகைகள் எங்களுக்கு எந்த சம்பவம் நடக்கலை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதில் உண்மையே கிடையாது. அவங்களுக்கு நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். வீடியோக்களை யார் எடுத்தாங்க அப்படிங்கிற பெயரெலாம் நான் குறிப்பிட விரும்பலை. வானத்தை பார்த்து துப்புனா அது நம்ம மேலே தான் விழும் அப்படிங்கிறதால அவங்களோட பெயரை குறிப்பிட விரும்பலை அப்படின்னு ராதிகா சரத்குமார் தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. சின்மயோட வாழ்க்கையை கெடுத்தது வைரமுத்து. ஆனால் அந்த பிரச்சனை நடக்கும்போது சரத்குமார் தானே தலைவராக இருந்தார். அப்போ சரத்குமாருக்கும் ஒரு செருப்பை பார்சல் பண்ணிடலாமா? ராதிகாவுக்கு விஷால் மேலே பழைய பகை, அதனால தான் இப்படி வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் நடிகைக்கான பாதுகாப்புகள் எல்லாம் விஜயகாந்த் காலத்திலேயே முடிஞ்சு போயிடுச்சு. விஷால் நல்லவரோ கெட்டவரோ அது வேற விஷயம். விஷால் மிகையாக பேசியிருந்தாலும் அவர் சொன்ன விஷயம் சரிதானே அப்படின்னு ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இது பற்றி உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.